உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே. India's finest audio wearable brand, starting at 999. இந்த சால்வை தளபதி எனக்கு போட்டதா நான் பார்க்கல. கண்டிப்பாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான யங்ஸ்டர்ஸை அவர் என்கரேஜ் பண்ணுறதுக்காக போட்ட சால்வையாக தான் பார்க்குறேன். அவர் சத்தியமாக அது எனக்கு போட்டதில்லை. அவரை பார்த்தோன்னே சொன்னேன், பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், முடிச்சு கிளம்பி வரும்போது சொன்னேன், அண்ணா ரொம்ப அழகாக இருக்கீங்கண்ணா, அண்ணா ரொம்ப அழகாக இருக்கீங்கண்ணா. இதை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கேட்டேன், அண்ணா கையில் அந்த இது ஓகேவா, ஏன்னா கையில் அடிபட்டு இருந்துச்சுல்ல. ஸோ நான் கேட்டேன், அண்ணா கையில் அந்த ஹேண்ட் ஓகேவான்னு. இப்போ எல்லாமே ஓகே அப்படின்னு சொன்னார். கில்லி எவ்வளோ பிரமாதமாக போகுதுன்னு சொன்னேன். இப்போ வரைக்கும் நம்ம கமலால் 52,000 டிக்கெட்ஸ் விட்டுருக்கோம் கில்லிக்கு. லியோவை தாண்ட போகுதுங்க, தொட போகுது இல்லை, லியோவோட ஃபுட்பாலை தாண்ட போகுது கில்லி. கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு சொன்னாரா? அதை பற்றி பேசணும். ஆனால் நீங்கள் வாரிசு ஆடியோ லான்ச்சில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நான் அடிச்சு பிடிச்சி அந்த படத்தை போய் பார்த்தது கமலா தேட்டர்லேருந்து. இப்போ கில்லி ஒரு ஷோ போடுறதுக்கு கூட இந்த பிட்டை போட்டு தான் போடுறோன்னு சொல்லி அந்த டாப்பிக்கை பற்றி பேசணும். ஸோ தளபதி வந்தார் அப்படின்னா கூடிய நம்ம தலையும் வருவார். ஸோ தீனாவும் ரீரிலீஸ் ஆச்சு. கண்டிப்பாக. ஸோ எது பெஸ்ட்டு, இல்லையா தீனாவா? இல்லை நிறையா பேர் கேட்ட ரீரிலீஸ் மங்காத்தா. பட் நான் சொன்ன மாதிரி அந்த ரைட்ஸ் சன் பிக்சர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ அவங்க மனசு வச்சாதான் பண்ண முடியும். ப்ரோ வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். உங்களுக்கு பின்னாடி தமிழ்நாடே இருக்கு போல. கண்டிப்பாக ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் தான் அது. கண்டிப்பாக கில்லி ரீரிலீஸ் நம்ம கமலா தியேட்டரில் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தது. அதோட ஒரு டோக்கன் ஆஃப் லவ்வாக தளபதியை மீட் பண்ணி சில விஷயங்கள் நடந்திருக்கு சர்ப்ரைஸாக. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் எப்படி இருந்துச்சு பிரதர், நம்ம தளபதியை மீட்? நான் சொன்ன மாதிரி எனக்கு மேஜிக்கல் மூமெண்ட், த மேன் த மாஸ் தளபதிங்கிற மாதிரி அவரை போய் பார்த்தது என்னால் இன்னும் அவரை விட்டு வெளில வர முடியல. உங்களுக்கு லைஃப்லேயே ரொம்ப பிடிச்ச மூமெண்ட்ஸ் எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக தலைவரை பார்த்தது, தளபதியை பார்த்தது, அதை மறக்கவே முடியாது. ஏன்னா தளபதியை போய் பார்த்து மீட் பண்ணுங்கிறது எத்தனையோ கோடிக்கணக்கான பேருக்கு ஆசையாக இருக்கும். அது எனக்கு நிறைவேறி இருக்கு. இந்த சால்வை தளபதி எனக்கு போட்டதாக நான் பார்க்கல. கண்டிப்பாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான யங்ஸ்டர்ஸை அவர் என்கரேஜ் பண்ணுறதுக்காக போட்ட சால்வையாக தான் பார்க்குறேன். அவர் சத்தியமாக அது எனக்கு போட்டதில்லை. அத்தனை பேர் யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக போட்ட ஷாலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல ரேங்க் வாங்கினவங்கள தளபதி எப்படி என்கரேஜ் பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியும். கவிஞர் வாலி சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. ஊக்குவிக்கிறவங்க ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கு விற்பான்னு சொல்லி கவிஞர் வாலி சொல்லியிருப்பார். அந்த மாதிரி கரெக்டான என்கரேஜ்மெண்ட் வந்தால் ஒரு ஊக்குவிக்கிறவங்க கூட தேக்கு விற்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தளபதி தவிர வேறு யாராலையும் அந்த அளவுக்கு பண்ணவே முடியாது. எப்படி இந்த வாய்ப்புகள் அமைஞ்சது பிரதர் உங்களுக்கு? கண்டிப்பாக. ஏன்னா கில்லி ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அண்ணனை பார்க்கணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். அண்ணன் இப்போ அப்பா அப்பாயின்மெண்ட் கேட்டால் கண்டிப்பாக உடனே கொடுப்பாங்க. நான் கேட்டும் ஒரு சின்ன பையன் கேட்டும் பரவாயில்ல, அடுத்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி எனக்கும் கேட்டோன்னே இம்மீடியட்டாக அண்ணன் அப்பாயின்மெண்ட் கொடுத்து மீட் பண்ணி, ஆக்சுவலாக உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு அண்ணனே ஃபோட்டோகிராஃபரை வெளில வெயிட் பண்ண சொல்லிட்டு, நீங்கள் வாங்க முதல்ல உட்காருங்க, முதல்ல நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 12 to 15 minutes என் கூட பேசினாங்க. என்னால் மறக்கவே முடியாது. சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அப்பாவும் தளபதியும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, தேவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு காலேஜ் டேஸ்லேருந்து. ஸோ நான் சொன்னேன், அண்ணா அப்பா வெட்டிங்க்கு செல்வா கிளைமேக்ஸ் ஷூட்டிங்கில் தளபதி அண்ணன் இருந்தார். அப்போ அங்கேருந்து ராஜேந்திரன் தான் இப்போ கூட தளபதி கூடவே இருப்பாங்க. ஸோ அவங்க தான் காரை ஓட்டிட்டு அப்பாவோட கல்யாணத்துக்கு ஃபுல்லாகவே அப்பா அம்மா கல்யாணத்துக்கு அவ்வளோ நேரம் தளபதி இருந்தார். ஸோ நான் அதை சொன்னேன், நல்லா ஞாபகம் இருக்குது, அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு பிக் ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி நிறையா பேசிகிட்டு இருந்தோம், கில்லி எவ்வளோ பிரமாதமாக நம்ம தேட்டரில் போகுதுன்னு. என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம், எதுவுமே மறக்க முடியாது தளபதியை பார்த்ததில். மெயினான ஒரு விஷயம்னா, நான் ஆப்ரேட்டர் ரூமை விட்டு எட்டி பார்த்து ஒன்ஸ் மோர் போடுற ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லி தளபதி அண்ணன் சொல்கிறது என்னால் மறக்கவே முடியல. அவர் வாயால் அதை கேட்கும் போது ரொம்ப ஒரு பெரிய பூஸ்டப்பாக ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருந்தார். ஏன்னா கில்லி ரீரிலீஸ் ஆகி எவ்வளோ சூப்பராக போயிட்டு இருந்தது இல்லையா? அந்த ஒரு ஹாப்பினஸை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாரா? நேரில் அவரை பார்த்தோன்னே சொன்னேன், பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், முடிச்சு கிளம்பி வரும்போது சொன்னேன், அண்ணா ரொம்ப அழகாக இருக்கீங்கண்ணா, அண்ணா ரொம்ப அழகாக இருக்கீங்கண்ணா. இதை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவர் பாருங்களேன், அவர் ஸ்கின் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, அவ்வளோ அழகாக இருக்கார். அப்புறம் கேட்டேன், அண்ணா கையில் அந்த இது ஓகேவா, ஏன்னா கையில் அடிபட்டு இருந்துச்சுல்ல. ஸோ நான் கேட்டேன், அண்ணா கையில் அந்த ஹேண்ட் ஓகேவான்னு. இப்போ எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னார். கில்லி எவ்வளோ பிரமாதமாக போகுதுன்னு சொன்னேன்.
இருக்கேன். இப்போ வரைக்கும் நம்ம கமலால 52,000 டிக்கெட்ஸ் விற்றுருக்கோம் கில்லிக்கு. நான் கண்டிப்பாக ஷுவராக இருக்கேன், இன்னொரு 1 வீக், ஏன்னா அட்வான்ஸ் புக்கிங் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியுது, இன்னும் 1 வீக்குள்ளே நம்ம கமலால லியோவை தாண்டிடும் கில்லி. ஸோ வந்து நியூ மூவிஸில் லியோ ஒரு பெரிய ரெக்கார்ட் செட் பண்ணி வச்சுருந்துச்சு. இப்போ ரீரிலீஸ் வந்து உலகம் ஃபுல்லாக நிறையா ரீரிலீஸ் நடக்குது. நான் தமிழ் படத்தை பற்றி சொல்ல, ஆல் ஓவர் டைட்டானிக், அவதார்லாம் ரீரிலீஸ் ஆகும்போது பெரிய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருந்துச்சு. எல்லாத்தையும் இப்போ கில்லி பீட் பண்ணியிருக்கு. கமலால லியோ ஃபுட்ஃபாலே வந்து கில்லி தாண்ட போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம போய் அவருக்கு அந்த சால்வை போத்துறதை தாண்டி தளபதியே போட்டார் இல்லையா, அது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மொமெண்ட்டாக இருந்திருக்கும். அந்த ஒரு மொமெண்ட்டை பற்றி சொல்லுங்க. என்னால் மறக்கவே முடியல. இப்போ என்னோட இந்த ஃபோட்டோ தான் நான் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கேன். ரொம்ப ப்ரெஷியஸான பிக்சர். நான் திருப்பியும் சொல்கிறேன், அண்ணன் வந்து இது எனக்கு போட்ட ஷாலா நான் பார்க்கல, கோடிக்கணக்கான யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணும் விதமாக போட்ட ஷாலா தான் பார்க்குறேன். ஏன்னா யார் அச்சீவ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு என்கரேஜ்மெண்ட் தளபதிக்கிட்டேருந்து தான் வரும். ஸோ அவர் அத்தனை பேரை எனக்கு போட்டிருக்காரே தவிர அத்தனை பேரை என்கரேஜ் பண்ணுறதுக்கு போட்ட ஷாலா தான் நான் கண்டிப்பாக நான் அதை பார்க்குறேன். ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கேன். எனக்கு என்ன அது நான் நிறையா பேசணும்னு மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். அண்ணனை பார்த்ததும் வாங்க அப்படின்னோடனே எனக்கு நான் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கேன். உட்காருங்க அப்படிங்கிறாரு. இல்லைடா அப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, அவ்வளோ ஹம்பிள். நம்ம என்ன நினைப்போம், எல்லாருக்கும் தெரியும் தளபதி வந்து இஸ் வெரி குட் இன் ஆர்ட்னா என்ன, கலை. அவரோட சினிமா கலையில் இஸ் வெரி குட்னு எனக்கு தெரியும். நேரில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, குட் இன் ஆர்ட் பட் ஹி ஹேஸ் அ வெரி கிரேட் ஹார்ட். அவரோட இதயம் வந்து எவ்வளோ கிரேட் ஹார்ட்டுன்னு எனக்கு தெரியுது. எவ்வளோ, ஏன்னா வந்து நான் வந்து 3rd ஜென்ரேஷன். நான் தளபதிக்கு வந்து தாத்தாவேன்னு தெரியும், அப்பாவேன்னு தெரியும். ஸோ 3rd ஜென்ரேஷன். எனக்கு அவ்வளோ அன்பு, அவ்வளோ அஃபெக்ஷன், அவ்வளோ ரெஸ்பெக்ட். எவ்வளோ சிம்பிளாக இருக்காரு தெரியுமா தளபதி. நீங்கள் பாருங்கள், வெறும் ஸ்லிப்பர்ஸ் தான் போட்டிருந்தார் இந்த பிக்சர்ஸில். வெறும் ஸ்லிப்பர் போட்டுக்கிட்டு அவ்வளோ சிம்பிளாக, அவ்வளோ ஹம்பிளாக, அவ்வளோ அழகாக இருக்கார். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி அந்த கையில் அடிபட்டது அப்படின்னு கேட்டிங்களா? அது நல்லா இருக்குன்னு கேட்டுட்டீங்க, நல்லா இருக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டேன். நான் எப்படின்னு நான் கேட்கல, நான் கையில் அடிபட்டது இப்போ பெட்டரானான்னு கேட்டேன். இப்போ ஓகே அப்படின்னாரு. அப்புறம் பிஸ்னஸை தாண்டி பர்சனலாக பேசிக்கிட்டு இருந்தார். நான் சொன்ன மாதிரி அப்பா அம்மா ஹாய் சொல்லுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பூவே உனக்காக படம் நம்ம கமலா தேட்டரில் ஃபங்க்ஷன் வைக்கும் போது டாக்டர் கலைஞர் தான் வந்து சீஃப் கெஸ்டாக இருந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்பா தான் தளபதியை ஸ்டேஜில் ஏற்றுனாங்க. ஸோ அந்த மெமரிஸ்லாம் தளபதி ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் என்ன ஹைட்ஸ் போனாலும் இன்னும் பழசை மறக்காமல் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த 15 மினிட்ஸ் என்னால் மறக்கவே முடியாத ஒரு 15 மினிட்ஸ் வாழ்க்கையில். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு சொன்னாரா? அதை பற்றி பேசணும். பேசணும். ஆனால் நீங்கள் வாரிசு ஆடியோ லான்ச்சில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நான் அடிச்சு பிடிச்சி அந்த படத்தை போய் பார்த்தது கமலா தேட்டர்லன்னு. இப்போ கில்லி ஒரு ஷோ போடுறதுக்கு முன்னாடி அந்த பிட்டை போட்டு தான் போடுறோன்னு சொல்லி அந்த டாப்பிக்கை பற்றி பேசணும். கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் நான் கேட்கல. யாருன்னு சொல்லவே இல்லையா? நான் கேட்கல. ஓகே. ஸோ அவரே சொன்ன மாதிரி காலேஜ் லைஃப்ல அவர் வந்து பார்த்துருக்காரு கண்டிப்பாக. ஸோ கோட் ஷூட்டிங் ஸ்பாட்ல மீட் பண்ணிருக்கீங்க. வேற யாரையாவது மீட் பண்ணீங்களா? அங்க இருக்கிற ஷூட்டிங் எப்படி போயிட்டு இருந்தது? அதை பத்தி ஏதாவது ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே எதுவும் நான் ஷேர் பண்ணக்கூடாது, எல்லாருமே பிஸியா இருந்தாங்க. பட் நான் மீட் பண்ணது தளபதி அண்ணன் மட்டும் தான் மீட். கோட்டை பத்தி கண்டிப்பா ஏதாவது கேட்டிருப்பீங்க. என்ன கேட்டீங்க, என்ன சொன்னாரு? ஆனால் முடிஞ்சா கோட் ரிலீஸுக்கு நீங்கள் தேட்டர் விசிட் முடிஞ்சா வாங்க. அது பாசிபிள் இல்லைன்னு எங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக. பட் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு விசிட் வந்து கொடுத்துட்டு போங்கன்னு. இன்னொரு நான் போயிட்டு தளபதி அண்ணன்ட்ட லாஸ்ட்டாக வந்து அண்ணா ஒரு ரிக்வெஸ்ட் நான் சொல்லுங்கள் அப்படின்னா, ஆனால் தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிங்க. கோடிக்கணக்கான ஒரு ரசிகர்களோட ஆசை இது. தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிங்கண்ணான்னு சொல்லி அண்ணன்ட்ட ரிக்வெஸ்ட் வச்சேன். அதே மாதிரி கோட்டுக்கு பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அப்படி போடுக்கும் வைப்பு, இப்போ வந்து விசில் போடுக்கும் வைப்பு ஈக்குவலாகவே இருக்குது. ஸோ படத்துக்கு பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ கில்லி ரீரிலீஸ், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த வருஷம் ரிலீஸ் ஆன எல்லா படங்களோட ஃபுட்ஃபால்ஸ் கலெக்ஷனையும் கில்லி படம் ஃபர்ஸ்ட் டேல பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மை அது? அட்வான்ஸ் ப்ரீ புக்கிங்கில் ரெக்கார்ட் பண்ணுச்சு. நான் சொன்ன மாதிரி நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். 2024 ஹையஸ்ட் ப்ரீ புக்ட் மூவி கமலாவில் வந்து கில்லி தான். இப்போ நான் சொன்ன மாதிரி 2024 நான் டாப் 1ன்னே சொல்லுவேன் நான் கில்லி. ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு படம் போட்டு 17th டே, இப்போ வரைக்கும் ஆல் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்லேயே போய்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கில்லியோட கலெக்ஷன்ஸ் எவ்வளோ பிரதர்? ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். ஏன்னா கில்லி படமே வந்து ஒரு 10 crores எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன்.
ஆனால் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனே இப்போ ரீரிலீஸ் ஆனப்போ 10 crores அது கிட்ட வந்துருச்சு. இல்லை அது அப்படின்னு எக்ஸாக்ட் கேள்விப்பட்டோம். கண்டிப்பாக வந்திருக்கும். பட் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து ப்ரொடியூசர் ஏம் ரத்னம் சாரும் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் சொல்லணும். ஸோ ஏம் ரத்னம் சார் ஒரு 3-4 வாட்டி விசிட் வந்திருந்தாங்க. சக்தி அண்ணாவும் பிரதரும் தியேட்டருக்கு வந்திருந்தாங்க. வந்து பார்த்துட்டு அந்த வைப் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. நீங்கள் ஒன்ஸ் மோர் போடுறதா இருக்கட்டும், ஏன்னா நான் அவுட் ஆஃப் ஒரு 120 ஷோ படம் ஓடி இருக்குன்னா ஒரு 110 ஷோவாவது நான் இருந்து ஒன்ஸ் மோர் போட்டிருப்பேன் கண்டிப்பாக. அது கண்டிப்பாக தளபதி மேலே உள்ள லவ், தளபதி ஃபேன்ஸ். ஏன்னா இது இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணுதுன்னா அதுக்கு 2 தான் காரணம். ஒன்று தளபதியும் ஒன்று தளபதி ஃபேன்ஸ் மட்டும்தான் காரணம். படம் வந்து லியோவை தாண்ட போகுதுங்க, தொட போகுது இல்லை, லியோவோட ஃபுட்ஃபாலை தாண்ட போகுது கில்லி. லியோக்கு எவ்வளோ இருந்துச்சு? கில்லிக்கு இப்போ வரைக்கும் 52,000 போயிருக்கு. நான் தாண்டோன்னு நான் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். பட் உறுதியாக அட்வான்ஸ் புக்கிங் வச்சு சொல்கிறேன்னா அடுத்த சாட்டர்டே சண்டேக்கெலாம் ரொம்ப நல்லா போயிருக்கு. 4th வீக்காக இருந்தாலும் நான் நினைக்கிறேன் 50 days படம் போய் 50th டே செலிப்ரேஷனை நேரு ஸ்டேடியத்தில் தான் போய் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லாகவே போய்கிட்டு இருக்கு. ஸோ தளபதி வந்தார் அப்படின்னா கூடியே நம்ம தலையும் வருவார். ஸோ கண்டிப்பா. தீனாவும் ரீரிலீஸ் ஆச்சு. கண்டிப்பாக. ஸோ எது பெஸ்ட்டு, கில்லியா தீனாவா? இல்லை நிறையா பேர் வந்து கேட்ட ரீரிலீஸ் வந்து மங்காத்தா. பட் நான் சொன்ன மாதிரி அந்த ரைட்ஸ் வந்து சன் பிக்சர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அவங்க மனசு வச்சாதான் பண்ண முடியும். தீனா வந்து நாங்கள் எப்படி போட்டிருந்தோம்னா எங்களுக்கு வந்து ஷோஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து கில்லி ஹவுஸ்ஃபுல்லே போய்கிட்டு இருக்கு, ரத்னம் இருக்குது, இப்போ அரண்மனை 4 ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் கவர் பண்ணி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அரண்மனை. ஏன்னா ஒரு பெரிய எல்லா மலையாள மூவிஸ் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குங்கும் போது தமிழ் சினிமாவில் கில்லி ஒரு ரீரிலீஸை வச்சு அவ்வளோ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணோம். இப்போ அரண்மனை 4 வந்து பிரமாதமாக போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி மண்டே கூட எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல்லில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் தீனா போட்டதே வந்து May 1st மட்டும் அஜித் சார் பர்த்டேக்காக ஸ்பெஷலாக ஒரு 2-3 ஷோஸ் போட்டிருந்தோம். போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நிறையா அஜித் சார் மூவிஸும் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவோம். இது வந்து பர்த்டேக்காக உங்களுக்கு தெரியும்ல, எல்லா தேட்டர்லையும் பர்த்டேக்கு ஸ்பெஷல் ஷோஸ் போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி போட்ட ஸ்பெஷல் ஷோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனில் கில்லி அதிகமாக பண்ணுச்சா தீனா அதிகமாக? இல்லை நாங்கள் தீனா போட்டதே வந்து 2-3 ஷோஸ் தான் போட்டிருந்தோம். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி ரத்னம் ஒரு ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஒரு ஸ்க்ரீனில் கில்லி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஹவுஸ்ஃபுல்லாக போகிற படத்தை நம்ம கட் பண்ணி நம்ம இன்னொரு படம் போட முடியாதுல்ல. ஸோ அதனால நாங்கள் போட்டதே 2-3 ஷோஸ் தான். பட் கில்லி அப்படி இல்லை, ஓப்பனிங்லேயே நாங்கள் 10 ஷோஸ் போட்டு வந்திருந்தோம். அந்த டேட்டில் வேறு எந்த படமும் இல்லை, கில்லி ரிலீஸுங்கும் போது போட்டிருந்தோம். வரவேற்பு பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு படத்தோட ஹீரோ என்ட்ரிக்கு எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அந்த என்ட்ரியை விட அதிகமாக உங்களோட ஆப்ரேட்டர் ரூம்லேருந்து நீங்கள் வர என்ட்ரிக்கு கிடைக்குது. எப்படி இருந்துச்சு அந்த ஒரு ஃபீலெல்லாம் இப்போ பார்க்கும்போது? பயங்கரமான ஒரு சேஞ்ச் ஓவர் பிரதர் லாஸ்ட் ஒரு 1 yearல. ஸோ எப்படி இருக்கு அந்த ஒரு ஃபீல்? எப்படி இதெல்லாம் ஆரம்பிச்சது? யார் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்? ஸ்டார்டிங் வந்து நான் நினைக்கிறேன் 3 கொலவெறியில் ஆரம்பிச்சது தான் இது. ஸோ கண்டிப்பாக கான்செப்ட் ஃபீல் கொடுக்கணும், நம்ம ஒன்று பண்ணணும்னு மைண்டில் வச்சு பண்ணது. அது ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. அது தளபதியே அதை பார்த்துருக்காரு, அவரே அதை சொல்கிறாருங்கும் போது அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன போதுண்டா இது வாழ்க்கையில் பண்ணிட்டோம் அந்த மாதிரி. ஏன்னா அவங்க எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க, அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டு அவர். நான் உட்காந்துருக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்ஸ் மோர் போடுறதுலாம் நான் பார்த்துருக்கேன், என் ஃபேன்ஸை நீங்கள் சந்தோஷப்படுத்துறீங்க, என் ஃபேன்ஸ் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அவரை நீங்கள் ஃபேன்ஸை நீங்கள் சந்தோஷப்படுத்துறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குது பிரதர் அந்த நீங்கள் ஒன்ஸ் மோர் போடுறதுக்கு அந்த டிஜே மாதிரியே ஒரு கான்செப்டாக மாற்றுறீங்க, அது கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ரொம்ப கமலா தியேட்டர் அப்படிங்கிறது இப்போ இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்படி போயிட்டே இருக்கு இல்லையா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது காரணம் வந்து கண்டிப்பாக எங்கள் ஆடியன்ஸ் ப்ரெஸ் மீடியா தான். நான் ஒரு இன்டர்வியூலையும் சொல்கிறது தான், ஆடியன்ஸ் சப்போர்ட் இல்லாட்டி ரீரிலீஸுக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்காது. ஸோ அவங்களோட சப்போர்ட் மட்டும்தான். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு, கமலாக்கு, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தொடர்ந்து ஆடியன்ஸ் ப்ரெஸ் மீடியாவோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இந்த ஐடியா எங்கிருந்து கிடைச்சிது உங்களுக்கு? ஒரு ஸ்பார்க் வரும்பாங்கள்ல, அது எப்படி வரும்லாம் தெரியாது, ஒரு ஸ்பார்க் ஒன்று வரும். ஆக்சுவலாக தோணுது என்னன்னா கண்டிப்பாக சரி போடுவோம். ஏன்னா 3 படம் வந்து எனக்கு போடணுன்னே இருந்துச்சு, எல்லா சாங்ஸுமே இட்டு ஓவரால் ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ ட்ரை பண்ணுவோங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பண்ணோம், ஒர்க் அவுட் ஆச்சு, கிராண்ட் சக்ஸஸ் ஆச்சு. இப்போ ரீரிலீஸுங்கிற கான்செப்டே நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கு. நிறையா அவுட் ஆஃப் 1126 தேட்டர்ஸில் கில்லி ரீரிலீஸ் பண்ணும் போதே 350 தேட்டரில் ரீரிலீஸ் பண்ணாங்க. செகண்ட் வீக் ஸ்ட்ராங்காக 255 தேட்டர்ஸில் ரன் ஆகுது. ஸோ ரீரிலீஸுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு, எல்லா இடத்துலையும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸு, ரோஹினியில் அத்தனை ஸ்க்ரீன் ஃபுல்லு, வெற்றியில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, எல்லா பிவிஆர் குரூப்லலாம் அவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் ஃபுல். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ரீரிலீஸ் படங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்போ கமலானாலே இந்த ரீரிலீஸ் படங்களுக்கு தான்ப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடுறாங்க. ஏன்னா
ஒரு சில டைம்ல எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மீம் கிரியேட்டர்ஸே வந்து நிறைய இந்த பேனர்ஸ் எல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா புது படத்தோட டைட்டில் பேனர் இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லா பழைய படங்கள், ரீரிலீஸ் படங்கள், அதோட பேனர்ஸ் மட்டுமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் நிறையா இருக்குது. அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது உங்கள் மேலே சின்னதாக ஒரு மன வருத்தத்தில்? இல்லை கண்டிப்பாக நாங்கள் இப்போ அரண்மனை 4 ஷோஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ரத்னம் போடும் போதும் 4 ஷோஸ் போட்டோம். ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் இப்போ நம்மகிட்ட 2 ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ ஒரு ஸ்க்ரீனில் அரண்மனை போடும் போதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஷோஸ் அரண்மனை பெரிய தேட்டரில், கில்லி வந்து ஒரு 2 ஷோஸ் பெரிய தேட்டரில், அதே மாதிரி சின்ன தேட்டரில் வயசு வருஷம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பேலன்ஸ் பண்ணி எங்களுக்கு புது படம் ரீரிலீஸ் அப்படி கிடையாது. மக்கள் எதை விரும்புகிறாங்க, அட் த எண்ட் ஆஃப் தி டே கஸ்டமர் ரிஸ்கிங், அவங்களுக்காக தான் நம்ம வியாபாரம் பண்ணுறோம், அவங்களுக்காக தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ அவங்க சந்தோஷம் தான் முக்கியம். அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை நம்ம போடணும். ஸோ கண்டிப்பாக அரண்மனைக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும்போது அரண்மனை மூவி ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். கில்லிக்கும் grip அப்படியே இருக்குது. ஷோஸ் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ ஈக்குவலாக பேலன்ஸ்டாக நியூ ரிலீஸாக இருக்கட்டும், ரீரிலீஸாக இருக்கட்டும், பேலன்ஸ்டாக ஷேடாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வர புது படங்களை தாண்டி ரீரிலீஸ் படங்கள் மக்கள் அதிகமாக தியேட்டரில் வந்து பார்க்குறாங்க இல்லையா? இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ வர புது படங்கள் சரியாக போகலைன்றது ஒரு அர்த்தமா? இல்லை ரீரிலீஸுங்கிறது வந்து நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு டெம்பரவரி தான். ஒரு லாங் டேர்முக்கு இப்போ நம்ம எத்தனை நாள் வந்து வருஷக்கணக்கில் நம்ம ரீரிலீஸை வச்சே தேட்டரை ஓட்ட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ரீரிலீஸுங்கிறது வந்து ஒரு டெம்பரவரி மட்டும்தான். கண்டிப்பாக புது படங்கள் வந்து நிறையா ரெடியாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2024 எக்கச்சக்க படங்கள் இருக்குது. விஜய் சாரோட கோட், அஜித் சாரோட விடாமுயற்சி, வேட்டையன், இந்தியன் 2 வெரி சூன் வரப்போகுது. ஸோ நிறையா படங்கள் வந்து ராயன் வருது, அமரன், நிறையா படங்கள் லைனப்பில் இருக்குது. நான் சொன்ன எல்லா படமும் பிஃபோர் 2024 எண்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இத்தனை படங்கள் மக்கள் என்டர்டெயின் பண்ண ரெடியாக இருக்குது கண்டிப்பாக. ஸோ ரீரிலீஸ் நிறையா படங்கள் நம்ம கமலா சினிமாஸில் பண்ணியிருக்கோம். தி பெஸ்ட்னா என்ன சொல்வீங்க? இப்போ கில்லி தான் தி பெஸ்ட். இப்போ கில்லியை தாண்டி வேற ஒரு படம் ரொம்ப ஃபுட்பால் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வந்து இன்னும் பீட் ஆகாமல் 3 நம்பர் 1ல இருக்குது. 83,000 டிக்கெட்ஸ் நான் சொன்ன மாதிரி 3. கில்லி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரன் முடிஞ்சாதான். ஏன்னா இப்போ கில்லி 3ங்கிற படம் வந்து 50 நாள் ஓடுனுச்சு. வாரணமாயிரம் வந்து 100 நாள் போச்சு கமலால். கில்லி வந்து இப்போ போட்டே வந்து 17 டேஸ்லேயே 52,000 வந்துருச்சு. ஸோ இன்னும் உங்களுக்கு 25th டே செலிப்ரேஷன்ஸ் இருக்குது, 50th டே செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ரன் முடிஞ்சாதான் நம்ம எது 1, 2, 3 நம்ம சொல்ல முடியும். ஆனால் கில்லி ரீரிலீஸ் ஆல் ஓவர் எல்லா ரீரிலீஸையும் ரெக்கார்டையும் பீட் பண்ணி இது ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்கு கில்லி. ஆனால் உங்களுக்கு ஒரு ஃபேன் பாயா ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கும் இல்லையா? இந்த படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆனால் நம்ம தியேட்டரில் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு. என்ன மாதிரி படங்கள் எல்லாம் இருக்குது? கில்லி விஷ்லிஸ்ட்டில் இருந்துச்சு, ஒன்று முடிஞ்சிருச்சு. அடுத்து மங்காத்தா இருக்குது, படையப்பா இருக்குது, இந்தியன் இருக்குது, நிறையா இருக்குது. 7G ரெயின்போ காலனி இருக்குது, பொல்லாதவன் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வெயிட்டிங். ஓகே, இப்போ டக்குன்னு ஓகே ஆயிருக்கு ஒரு 90% நீங்கள் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா என்ன பண்ண? தசாவதாரம் வந்து இப்போ ஓகே ஆயிருக்கு. ஸோ தசாவதாரம் வந்து யார் சினிமாக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்றாங்களோ, யார் சினிமா கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ போய் கமல் சார் படம் பார்த்துட்டு வாங்க, தசாவதாரம் பார்த்துட்டு வாங்க, அந்த மாதிரி கல்ட் மூவிஸ் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ட் மூவியை திருப்பி ஸ்க்ரீனில் போகணுன்னு ஆசைப்பட்டோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் ஓகே ஆகிடுச்சு தசாவதாரம். ஸோ அடுத்த ஒரு கேப் கிடைக்கும் போது கண்டிப்பாக ப்ளே பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு 10 ரீல் பார்க்குறோம் அப்படின்னா அதில் ஒரு 2 ரீல் கமலா சினிமாஸ்லேருந்து ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் நிறையா ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகுது. அந்த ட்ரெண்டுக்கு அப்புறம் எப்படியெல்லாம் தியேட்டர் இருக்குது, அதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்துச்சு, என்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ்லாம் இப்போ நடந்திருக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ பெரிய சேஞ்ச் என்னென்னா ஃபுல்லாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க. ஒரு நூன் ஷோ வந்து நீங்கள் ஆடிட்டோரியம்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஒரு சினிமா தேட்டருக்குள்ளே போகிறீங்களா இல்லை காலேஜ்குள்ளே போகிறீங்களானே தெரியாது. இன்ஃபேக்ட் இன்னும் கூட சொல்கிறேன், காலேஜ்குள்ளே போகிறீங்களா இல்லை கேர்ள்ஸ் காலேஜ்குள்ளே போகிறீங்களான்னு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவுட் ஆஃப் ஒரு 600 பேரில் ஒரு 400 to 450 கேர்ள்ஸாக இருக்காங்க. வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஐடி கார்டோடே வராங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அது நம்ம கேன்டீனில் வேலைக்கு சேர்ந்தலாம். எஸ்எஸ் மியூசிக் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஆளை நீங்கள் ஆங்கராக வச்சுருக்கீங்க. ஸோ வந்து அவ்வளோ நான் மைக்கில் பேசும்போதே நான் சொன்னேன், நான் காலேஜுக்குள்ளே வரனான்னு கூட எனக்கு தெரியலன்னு. ஸோ ஒரு சாங்குக்கும் என்ஜாய் பண்ணுறாங்க, ஒரு கான்சர்ட் ஃபீலை கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க ரசிக்கிறத பார்த்து நம்மளும் பின்னாடி இருந்து அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே பிரதர், எனவே தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ. உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே. India's finest audio wearable brand, starting at 999.